Hello everyone, welcome back to KSK's Cricket, and here in this video we will be discussing about GT, a very successful franchise. They've played two finals, one title, and just they missed the second one in a very small margin. But Hardik Pandya's miss, how big it will be. So Mr. Sriram, what do you think about the squad? Squad வந்து as you mentioned ஹார்திக் பாண்டியான்றது ஒரு பெரிய பெரிய மிஸ், நாட் ஓன்லி ஆஸ் அ பிளேயர் பட் அஸ் அ கேப்டன். ஏன்னா அவர் வந்து 3D பிளேயர். நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி, அம்பாத்தி ராயுடு சொல்ற மாதிரி 3D பிளேயர். பவுலிங் மட்டும் கிடையாது, இப்போ அவர் 4D பிளேயர் கூட சொல்லலாம். பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் அஸ் வெல் அஸ் கேப்டன் வேற பண்றாரு. ஸோ பெரிய மிஸ் தான் கண்டிப்பா. பட் ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஜிடி வந்து அதனால டீமே அப்படியே என்ன சொல்றது, மோசம் ஆயிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அவங்க வந்து நீங்க எப்பவுமே ஜிடிஏ பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டைப் ஆஃப் டீம் தான். யாருமே பிக் பிளேயர் கிடையாது, ஆனா கரெக்டா யார் யாருக்கு என்ன ரோல்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க, கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி விளையாடி ஜெயிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் மில்லர் எடுத்துக்கலாம், விஜய் சங்கர் எடுத்துக்கலாம், ஈவன் சாஹா சாஹா ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்காரு, ஷாமி எடுத்துக்கலாம். எல்லாருமே கரெக்டா ஜிடில போய் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஜிடி வந்து சிஎஸ்கே டைப் ஆஃப் டீம் தான். ஸோ எனக்கு வந்து இவர் போனதுனால அவங்களோட சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, பட் ஆனா பெரிய மிஸ் தான். அதே மாதிரி ஷமி இன்ஜுரி, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனா அதுக்கு உமேஷ் யாதவ் வந்திருக்காரு. தோ ஷமியோட பொட்டன்ஷியல் இல்லைன்னா கூட உமேஷ் யாதவ் கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஃபாஸ்ட் பவுலர். அவரோட ரீசன்ட் ரஞ்சி ஃபார்மும் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அகமதாபாத் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பிச்சுக்கு கண்டிப்பா அவரோட பேஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக கார்த்திக் தியாகி வேற எடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஆல்ரவுண்டர் உமர் சாய் வேற எடுத்திருக்காங்க, ஹைலி ரேட்டட் இன் T20 சர்க்கியூட். ஸோ கண்டிப்பா நல்ல டீம் தான் அவங்களோட. கிருதி, நீ என்ன நினைக்கிற ஸ்குவாட பத்தி? நான் வந்து அவங்களோட போன வருஷம் ஸ்குவாட் மாதிரி தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் கீழே போயிருக்கு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா ஒரு கேப்டன்சி ஒரு மிகப்பெரிய மிஸ். அப்புறம் கில்லால ஃபில் பண்ண முடியுமா தெரியாது. ஏன்னா ஒரு டொமஸ்டிக் பஞ்சாப் கூட கேப்டன் பண்ணது இல்ல. இஸ் a நியூ கேப்டன். These are my thoughts. ஸ்குவாட் நல்ல டீசென்ட்டா தான் இருக்கு. as கிருத்திக் said, லாஸ்ட் சீசன்ல இருந்து இந்த சீசனுக்கு வந்து நல்லா டிட்டோரியேட் ஆயிருக்கு ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா, பிகாஸ் ஆஃப் ஹார்திக் பாண்டியா அண்ட் முகமது ஷமியோட மிஸ். பட் ஆனா ஆக்ஷன்லயும் நல்லா டீசென்டான பிக்ஸ் எடுத்தாங்க. ஸ்பென்சர் ஜான்சனுங்கிற ஒரு அன்னோன் கமாடிட்டி எடுத்தாங்க. ஆஸ்திரேலியாக்கே அவர் ஆக்ஷன்ல சைன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஸ்திரேலியாக்கே டெபியூ பண்ணாரு. ஸோ எக்ஸைட்டிங். அண்ட் ஸோ நவ் லெட்ஸ் see the playing 11 for GT. மிஸ்டர் ஸ்ரீராம், நிறைய காம்பினேஷன் பண்ணலாம் ஜிடிக்கு. ஸோ என்னோட ப்ராபபிள் 11 வந்து, ஐ மீன் ஸ்டார்டிங் 11 சொல்லலாம். மேபி மைட் சேஞ்ச் இன் ஃபாலோயிங் கேம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கில் அஸ் யூஷுவல், சாஹா, சாய் சுதர்ஷன், இவர் விஜய் சங்கர் நம்பர் 4, ஷாருக் கான் நம்பர் 5 ட்ரை பண்ணி அவருக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷாருக் கான் நம்பர் 5 இல்ல நம்பர் 6. ஸோ நம்பர் 6 வந்து டேவிட் மில்லர், சப்ஜெக்ட் டு சேஞ்ச். நம்பர் 7 வந்து ரஷீத் கான், சாரி நம்பர் 7 ரஷீத் கான். அப்புறம் தெவாட்டியா, நூர் அகமது, அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன், மோஹித் சர்மா. இம்பாக்ட் பிளேயரா உமேஷ் யாதவ் கொண்டு வருவாங்க. இதுல இன்னொரு ஆப்ஷன், அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் நிறைய ஹெவியா இருக்காங்க அப்படின்னா நூர் அகமது இது பண்ணிட்டு உமர் சாய் கொண்டு வரலாம். சாய் கிஷோரி இம்பாக்டா எங்க யூஸ் பண்ணலாம். எஸ், இம்பாக்ட் பிளேயரா சப்போஸ் ஸ்பென்சர் ஜான்சன் இல்ல உமர் சாய் கிளிக் ஆகலனா ஸ்பின்னரா சாய் சுதர்ஷன். ஸ்பென்சர் ஜான்சன் கிளிக் ஆகலனா அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு உமேஷ் யாதவ் பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்து சாய் கிஷோரை வந்து சாய் கிஷோரை வந்து இம்பாக்ட் பிளேயரா விளையாட வைக்கலாம். ஸோ I think it's a sorted out playing 11. கிருத்திக், ஏன்னா மேன் டு மேன் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க எல்லா பிளேயர்ஸ்க்குமே, அதனால ஃபாரினர்ஸ்க்கும் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கும், அதனால நல்ல ஸ்குவாட் தான். கிருத்திக், நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வந்து கேன் வில்லியம்சன் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கில், சாஹா, சாய் சுதர்ஷன், அப்புறம் விஜய் சங்கர், நம்பர் 5 டேவிட் மில்லர், 6 அஸ்மத்துல்லா உமர் சாய், 7 ராகுல் திவாட்டியா, 8 ரஷீத் கான், 9 நூர் அகமது, 10 உமேஷ் யாதவ், 11 மோஹித் சர்மா. Mr. Sriram, what do you think about the strengths of this team? ஸ்ட்ரென்த் வந்து ஆல்ரவுண்டர், ஸ்டார்டிங் ஃப்ரம் விஜய் சங்கர்ல இருந்து பவுலர்ஸ்க்கோ பேட்ஸ்மேனுக்கோ எல்லாருமே நிறைய ஆப்ஷன் இருக்கு. டிபிக்கல் சிஎஸ்கே டைப் ஆஃப் டீம் தான். அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்களுக்கு கரெக்டா கொடுத்துறாங்க. யாருமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேன்சி பிளேயர்ஸே கிடையாது. பட் ஆனா லாஸ்ட் 2 சீசனும் பார்த்தா அவங்க வின் பண்ணதுக்கு ரீசனுமே அதுதான். யாருமே ஃபேன்சி பிளேயர்ஸ் பெருசா கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா அண்ட் ரஷீத் கான். பட் ஆனா என்ன சொல்றது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடி வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமும் அதே தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன்.
கிருத்திக், நீ என்ன நினைக்கிற? அவங்களுக்கு மெயினா ஒரு ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் குட் டீம். இப்ப நம்ம இதோ ஒரு டீமுக்கு வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரென்த் ஏதாச்சும் இருக்கும். ஆனா டிடி வந்து ஒரு ஆல்ரவுண்ட் சைடு. அவங்களுக்கு வந்து கரெக்ட். ஆல்மோஸ்ட் எல்லாம் டீசென்ட்டா இருக்கும். ஒண்ணுமே நம்ம பெருசா இப்- ஸ்ட்ரென்த் மாதிரி சொல்ல முடியாது. நம்ம இம்பாக்ட் பிளேயர் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட பார்த்தோம், தூக்கணும்னா டீம் மட்டும் தூக்கணும்னா சாய் சுதர்ஷனை மட்டும் தான் இம்பாக்ட் பிளேயரா தூக்க முடியும். ஏன்னா மத்த ஈவன் விஜய் சங்கரா இருக்கட்டும், ஷாருக் கான் எல்லாத்தையும் ஓவர்ஸ் கூட வாங்க முடியும். ஸோ யாருமே டீம் அவுட் எடுக்க முடியாது. யா, ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா எல்லா டீசென்ட்டா தே ஹேவ் தென் ஆல் பேசஸ் கவர்ட். ஸ்பின் ஹெவி டீம், ராஷித் கான், நூர் அகமது, ஆப்கான் ஸ்பின்னர்ஸ், அப்புறம் வந்து குட் தெவாட்டியா. ஆல்ரவுண்டர்ஸ், நல்ல ஹிட்டர்ஸ் டவுன் த லைன், மில்லர், டெவாட்டியா, ராஷித் கான், ஷாருக் கான். ஸ்ரீராம், weaknesses for this team, if any, வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா except Hardik Pandya's கிருத்தி சொன்ன miss. மாதிரி அது ஒரு மிஸ். அதே மாதிரி கில்லோட பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா டீமை வந்து காம்பினேஷன் கரெக்டா கொண்டு வரதே கேப்டனோட மெயின் ரோல். அது கில் எப்படி பண்ணுவாரு, ஏன்னா ஒரு நியூ கேப்டன். அதே மாதிரி இந்த கேப்டன்ஷிப் ரோல்னால அவரோட ஃபார்ம் வந்து டெட்ராய்ட் ஆகக்கூடாது. அது ஒரு பெரிய கன்சர்ன். ஏன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ டெஸ்ட் சீரியஸ்ல அவரோட பேக் ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை அவர் கேரி பண்ணணும். அது ஒரு இது. அதே மாதிரி எல்லாருமே அதே நம்ம சொன்ன மாதிரி அவங்கவுங்க ரோலை கரெக்டா பண்ணணும். பண்ணாங்கன்னா ஜிடி வந்து கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு டாப் கண்டெண்டர்ஸ் தான். Kriti, your weakness? அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் சொல்லலாம். ஆனா மெயினா அவங்களோட பவர் பிளே போலிங். ஏன்னா மோஹித் சர்மா இருக்காரு, உமேஷ் யாதவ் இருக்காரு, உமர் சாய் இருக்காரு. இப்ப உங்களுக்கு வந்து உமேஷ் யாதவ் அண்ட் உமர் சாய் தான் ஓபன் பண்ண முடியும் ஃபாஸ்ட் போலிங். அதனால நான் அது ஒரு வீக்னஸ் நினைக்கிறேன். உமேஷ் யாதவ் நல்லா போட்டாருன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கலாம். ஏன்னா அஸ்மத்துல்லா உமர் சாய் வந்து ஆப்கான் கூட அவர் பவர் பிளே ஓபன் பண்ண மாட்டாரு. அவர் ஒரு பார்ட் டைம் போலர் மாதிரி 1-2 ஓவர்ஸ் தான் மிடில் கொடுப்பாரு. அதனால ஒரு பவர் பிளே போலிங் ஒரு பெரிய வீக்னஸ் நான் நினைக்கிறேன். I would agree to Krithik. பவர் பிளே bowling அவ்வளோ பெரிய வீக்னஸ் இல்ல. இப்ப சப்போஸ் அதுதான் சொன்னேன், ஸ்பென்சர் ஜான்சன் வந்துருவான்னு சொல்றேன் நான். பட் ஸ்பென்சர் ஜான்சனுமே அன்ப்ரூவன் கமாடிட்டி. யா, டெஃபினெட்லி. சோ வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது bowlingல. பட் ஆனா டெத் bowling மோஹித் சர்மா இருக்காது. குட் ராஷித் கான் மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஐ ஃபீல் பவர் பிளேல 100 அகமது, ரஷீத் கான் ஆளுக்கு ஒரு ஓவர் போட்டுருவாங்க. அதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த், நூர் அகமது அண்ட் ரஷீத் கான். பட் ஆனா ரஷீத் கான் நம்ம எப்பவுமே பார்த்திருக்கோம், அவரை வந்து பவர் பிளேயோட குரூஷியல் ஓவர்ஸ்ல போடுவாங்க. பட் ஆனா அந்த ஓவர்ல மட்டும் தான் அவர் ரன் கொடுப்பாரு. 5th ஓவரோ 6th ஓவரோ கொடுப்பாங்க. ட்ரெண்ட், ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் த ட்ரெண்ட். அந்த ஓவர்ல தான் அவர் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுவார். ஸோ அது ஒரு வீக் லிங்காவும் நம்ம பார்த்துக்கலாம். பட் இட்ஸ் வே டு கவர் அப். ஸோ ஐ திங்க் ரஷீத் கான் should not bowl in power play. He should bowl after 10 overs. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு மோஹித் சர்மாக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும் டெத் ஓவர்ல. இப்ப நீங்க 100 அகமது டெத் ஓவர்ல கொடுக்கலாம்னா இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் ரஷீத் கான 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் கொண்டு வருவேன். their chances for the playoffs and ratings? அவங்க ரேட்டிங்ஸ் வந்து 8 out of 10. ஜிடி குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட டாப் 5ல கண்டிப்பா இருக்காங்க. குவாலிஃபை ஆவாங்கன்றது என்னோட இது. கிருத்தி, அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க. 5, 6, 7ல இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரேட்டிங்ஸ் வந்து 6.99. என்னோட ரேட்டிங்ஸ், பர்சனல் ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா I would give 7.8 and they have good chance for qualifying in the playoffs. I don't think so. Exactly. So that's it for this video, friends. Hope you liked it. Share it to your GT fans who are worried because of the absence of Hardik Pandya, and tell them that you guys are not so bad and you can have a decent chance of winning. Bye. Bye-bye.